எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஈஸியாக செய்கிற புடலங்காய் கூட்டு. வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நம்ம புடலங்காய் கூட்டுக்கு ஃபஸ்ட்டு சிறும்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை தண்ணி விட்டு கழுவிட்டு வந்துடலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம தக்காளி வெங்காயம்லாம் அப்புறம் சேர்த்துக்கலாம். பருப்பு போட்டு நல்லா அப்படி கொதி வந்தோன்னே நம்ம இது கூட வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்துங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ நம்ம பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா இந்த அளவு வெந்துருச்சு பாருங்க. இந்த அளவு வேகணும். கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்ந்து இதை கலந்துட்டு கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துக்கலாம். புடலங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீர் சத்து உள்ள காய் இது. இந்த போல் கூட்டு வச்சு சேர்க்கல பிள்ளைங்களுக்கு சாதத்துக்கூடையே நம்ம பிசைஞ்சு கொடுத்துடலாம். காய்க்குள்ளே உப்பை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். தேங்காயும் சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் வந்து நீங்கள் உப்பு பார்த்துக்குங்க. உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துங்க. தேங்காய் ஊற்றினோன்னா ஒரு கொதி வரட்டும். நம்ம புடலங்காய் கூட்டு வந்து சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து தாளித்து ஊற்றிடலாம். இது அப்படியே தானே எல்லாம் பச்சையாக வேக வச்சோம். தாளித்து ஊற்றினா தான் அதுக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக 2 காஞ்ச மிளகாய் வாசனைக்காக, ஒரு 2 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம். இந்த அளவு நல்லா பொரிஞ்சோன்னே எடுத்து நம்ம கூட்டில் சேர்த்துக்கணும். நல்லா சூப்பராக நம்ம கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.